யாழ்ப்பாணம் பலாலி விமான நிலையத்திற்கு ரூபாய் 20 லட்சம் பெறுமதியான நடராஜர் சிலையொன்று லண்டனில் வசிக்கும் நபரொருவரினால் அன்பளிப்பாக வழங்கப்பட்டிருந்தது. இருப்பினும் குறித்த சிலையை அங்கே நிறுவுவதால் மத முரண்பாடுகள் ஏற்பட்டுவிடும் என்ற காரணத்தினால் கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்கள் குறித்த சிலையை அங்கே நிறுவுவதற்கு மறுப்பு தெரிவித்திருப்பதாக கூறப்படுகிறது. மேலும் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் நுழைவாயிலிலே மிக பிரம்மாண்டமான புத்தர் சிலை நிறுவப்பட்டிருக்கின்றமையும் சுட்டிக்காட்டத்தக்க விடயமாகும். எங்களுடைய பலாலி விமான நிலையத்திற்கு ஒரு நடராஜர் சிலையை லண்டனில் இருந்து ஒருவர் 20 லட்சத்துக்கு அன்பளிப்பாக தந்திருக்கிறார். அந்த சிலையை வைப்பதன் மூலம் மத முரண்பாடு ஏற்பட்டுவிடும் என்று எங்களுடைய கௌரவ அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் அவர்கள் கூறி அதனை நிறுத்திவிட்டார். மிகவும் நல்ல விடயம். ஒரு உண்மையை நாங்கள் சொல்ல வேண்டும். தயவு செய்து தணிகாசலம் பிள்ளை அவர்களும் கவனிக்க வேண்டும். அண்மை காலத்திலே எந்த அரசாங்கம் வந்தாலும் என்னுடைய நண்பர்கள் இருப்பார்கள். அண்மையிலே கலாச்சார அமைச்சர் யாழ்ப்பாணத்துக்கு வந்திருக்கின்றார். எங்களுடைய பலாலி விமான நிலையத்திற்கு ஒரு நடராஜர் சிலையை லண்டனில் இருந்து ஒருவர் 20 லட்சத்துக்கு அன்பளிப்பாக தந்திருக்கிறார். அந்த சிலையை வைப்பதற்கான பேச்சுவார்த்தையில் நானும் பல்கலைக்கழகத்தை சேர்ந்த சுவாமிநாதனும் எங்களுடைய மீகாச்சந்திர சுவாமி அவர்களும் கதைத்துக் கொண்டிருந்த பொழுது அந்த சிலையை வைப்பதன் மூலம் மத முரண்பாடு ஏற்பட்டுவிடும் என்று எங்களுடைய கௌரவ அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் அவர்கள் கூறி அதனை நிறுத்திவிட்டார். அந்த சிலை இப்பொழுதும் யாழ்ப்பாண நாகவிகாரையிலே மறைந்து போய் ஒளிந்து போய் திரையின் பின்னணியிலே இருக்கிறது. இந்த உண்மையை யாரிடம் சொல்லி நாங்கள் அழுவது? லண்டனில் இருந்து ஒரு அன்பர் தருகின்றார் ஒரு 20 லட்சம் பெறுமதியான சிலையை. அதனை கலாச்சார அமைச்சர் பலாலிலே வைப்பதற்கு ஓம்படுகிறார். அதை நிறுத்துகிறார் நம்மவர். இதுதான் வரலாறு. ஆகவே எதிர்காலத்திலும் தம்பி இளங்குமர நல்ல பிரச்சனை எங்களவர்கள் எம்மை நீக்குவதற்கு தடுப்பதற்கு எந்த அளவுக்கு துணை போகிறார்கள் என்பதே உண்மையாக இருக்கிறது. இன்றும் அதேதான். எங்களுடைய யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் வரலாற்றுத்துறை தலைவர் இருக்கின்றார்கள். இந்த பல்கலைக்கழகம் ஆங்கில பல்கலைக்கழகம் என்பது கூட நம்மவர்களுக்கு தெரியாது. யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் தமிழ் பல்கலைக்கழகம் கிடையாது. இது ஆங்கில பல்கலைக்கழகம். ஆனால் எங்களுடைய தமிழ் மாணவர்கள் குறைகின்ற அளவுக்கு இது வேற்று பல்கலைக்கழகமாக மாற்றப்படும். இன்றும் அது நடந்து கொண்டிருக்கிறது.